சானிட்டரி நாப்கின்ஸில் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கிறதாகவும் அது வந்து பெண்களுக்கு வந்து நிறைய விதமான கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கோட்டிங்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த யாருமே அதை கவனிக்கிறது இல்லை, அந்த கோட்டிங்ல என்ன இருக்கு. ஏன்னா நிறைய பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸும் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு, நிறைய பாலிஎத்திலீன் மெட்டீரியல்ஸ் அந்த கவர்ல இருக்கு. இதுவே அதை தாண்டினதுக்கு அப்புறம், ஏன்னா அது கேன்சர் காசிங் ஏஜென்ட்டா இருக்கலாம், அந்த சிந்தட்டிக் பேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை அதோட பாலிஎத்திலீன் கவர் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டன் பேட்ஸ் வந்தது. ரொம்ப முக்கியமா ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா டயாக்சின் ஒன்று, அப்புறம் ஃபுசரால் அப்படின்னு சொல்லி. இந்த டயாக்சினோட அளவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது கேன்சர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டிலேருந்து மெனோபாஸ் வரைக்கும், அதாவது பெண்கள் வந்து பூ பெய்தின காலத்திலேருந்து அது மாதவிடாய் முற்றிலும் நிற்கக்கூடிய காலம் வரைக்கும் மென்ஸ்ட்ரல் டேஸை மட்டும் கவுண்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 6.8 இயர்ஸ், அதாவது 2280 நாட்கள் வரைக்கும் அவங்க வந்து மென்சுரேஷனில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் கலக்கப்பட்ட பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் லேயர், அதுக்கப்புறம் அதுலேயும் சிந்தட்டிக் ஃபைபர்ஸு ப்ளஸ் வந்து டயாக்சின், இந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து அதில் வந்து அப்சர்வ் பண்ண ஒரு மாதிரி வாடை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸு, அதுக்கப்புறம் அதுலேயே வந்து கொஞ்சம் நறுமணம் இருக்குன்னு சொல்லி ஃப்ராக்ரன்ஸு, இந்த மாதிரியான லேயர்ஸ் எல்லாத்தையும் வச்சு கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் பிளாஸ்டிக், அதாவது ஓப்பனாக இப்போ நெட்டில் எப்படி நம்ம அங்கங்கே ஓட்டையாக இருக்கும் அந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து மெலிசான அந்த பேடை வச்சு மூடுறாங்க. பாலிஎத்திலீன் அந்த இரிட்டேஷன் இருக்கும்போது, அந்த பெண் உறுப்பாக இருக்கட்டும், அந்த இரிட்டேஷன் இருக்கும்போது ரொம்ப ஸ்கின் அலர்ஜி வரும், ரேஷஸ் வரும், நிறைய நேரம் அதை யூஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 hours அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியில் ஒர்க் பண்ணுற பெண்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் வாய்ப்பு உண்டு. அந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களுடைய உறுப்பில் ஏதாவது அசிடிட்டியோ இல்லை அதனுடைய பிஹெச் வேரியபிளாக மாறும் பொழுது அதனுடைய பொருட்கள் ஈஸியாக அப்சார்ப் ஆகக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ எந்த ஒரு பொருள் கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய பொருளாக இருந்து அது அப்சார்ப் ஆயிடுச்சுன்னா அப்போ அதனுடைய கேன்சர் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு அதிக காரணம் உண்டு. போனவாயு இருக்கு, அது வந்து அப்பர் அண்ட் லோவர் கேஸ்ட்ரோவில் வந்து ஃப்ளோ ஆகணும், அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். அது வந்து கர்ப்பப்பையை நீங்கள் கட் பண்ணி சீல் பண்ணும்போது பிளாக் ஆகிடுது, இன்டெஸ்டைனல் பிளாக் வந்துடுது. அதனால் உங்களோட டைஜஷன் சிஸ்டம்லேருந்து கேஸ்ட்ரோலேருந்து எல்லாமே மாறிடும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டயாக்சின்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போய் மெயினாக அது வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெஜைனல் பார்ட். ஸோ வெஜைனல் கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் 3 to 4 மணி நேரத்துக்குள்ளே அதை மாற்றியே ஆகணும். நிச்சயமாக இந்த மாதிரி தவறான விளம்பரங்கள் மிக மிக தவறு தான். இவங்களுக்கு இந்த ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாக போக ப்ளீடிங் நிற்காது. நிறைய ப்ளீடிங் போச்சுன்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபினும் குறையும் ஒரு பக்கம். அப்போ இந்த ப்ளீடிங் ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து போன் மேரோனால பிரச்சனை அப்படின்றதுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லிங்க செந்தூரம்னு இருக்குது, அந்த மருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போன் மேரோ தூக்கிக்கும். இந்த அன்ஹைஜீனிக் மெத்தட்லையும் இந்த நாப்கின் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் அதனுடைய அப்சார்ப்ஷன் அதிகமாகி அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் உடம்புல வரும் பொழுது பாதிப்புகள் வரலாம். பட் அதற்குண்டான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இதுல இவ்வளவு பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லல. இதெல்லாம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இவ்வளவு பொருட்கள் இருக்கு, இவ்வளவு அப்சார்ப் ஆகுது, அதனால கேன்சர் வருது அப்படின்னு சொல்ல கிடையாது. ஆனால் இந்த டயாக்சின்கிற ஒரு பொருள் கேன்சர் உண்டாக்குவதற்குண்டான சாத்தியக்கூறு உண்டு.